பச்சரிசிய பதமா ஆட்டி அழகா ஆப்பத்தை சுட்டு வெள்ளாட்டு கறியில வெள்ளை குருமாவை செஞ்சு ஆப்பத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது. பாரம்பரிய முறையில செஞ்சு பரிமாறும் போது பசியாரும். ஆப்பம் செய்யறதுக்காக ஒரு படி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருவோம். ஒரு படி அரிசிக்கு 3 மூடி தேங்காய் சரியா இருக்கும். 3 மூடி தேங்காயவும் துருவி எடுத்துக்குவோம். அரிசி 6 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அரைக்க ஆரம்பிச்சிருவோம். அரிசி அரைக்கும் போதே துருவி வச்சிருந்த 3 மூடி தேங்காய், 1 கப்பு சோறையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருவோம். மாவு நல்லா அரைப்பட்டதும் சுவைக்காக 1 அல்லது 2 தேக்கரண்டி கற்கண்டு, கொஞ்சம் உப்பு, 1/2 கப்பு புளிச்ச தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். ஒரு நாள் இரவு முழுக்க மாவு நல்லா புளிக்க விட்டுருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு விரலால மாவை எடுக்கும் போது இத்தனை சொட்டு விழுற அளவுக்கு மாவு தண்ணி பதமா இருக்கணும். ஆப்பத்துக்கு ஆட்டுக்கறி குருமா தான் சரியா இருக்கும். அதுக்காக 1 கிலோ வெள்ளாட்டுக்கறியை பயன்படுத்திக்கிட்டோம். ஆட்டுக்கறியை சுத்தமா கழுவிட்டு வதக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஆட்டுக்கறியை வெள்ளை குருமாவா பண்றதுனால 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூளே போதுமானது. 1 தேக்கரண்டி கல்லுப்பு, 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாத்தையும் சேர்த்து கறியை நல்லா வதக்கிடுவோம். கறி நல்லா வதங்கினதும் 1 சொம்பு தண்ணியை ஊத்தி கறியை நல்லா வேக விட்டுருவோம். துருவன 1 மூடி தேங்காய், 2 தேக்கரண்டி கசகசா, 10 முந்திரியையும் தேங்காயோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். அடுத்து 100 கிராம் இஞ்சி பூண்டையும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். ஆட்டுக்கறி இப்ப பதமா வெந்துருச்சு.
அடுத்து 2 தேக்கரண்டி எண்ணெயில 2 பட்டை 5 லவங்கம் 1/4 கிலோ நறுக்கின சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெள்ளை குருமான்றதுனால காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்க்க முடியாது, வரமிளகாயும் சேர்க்க முடியாது. அதனால காரத்துக்காக 8 பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம். அடுத்து 100 கிராம் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, ருசிக்காக 2 நறுக்கின தக்காளி. தக்காளி 200 கிராமே போதுமானதா இருக்கும். தக்காளியை முழுசா வதக்கிடவே கூடாது. இப்போ 1 கப் தயிரை சேர்த்து நல்லா கலக்கிட்டு வேக வச்சிருந்த ஆட்டுக்கறியை சேர்த்துக்குவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த முந்திரி தேங்காயை சேர்த்துக்குவோம். தேங்காய் அரைக்கும் போது சேர்த்துக்கிட்ட தண்ணியே போதுமானதா இருக்கும். நல்லா கொதி வந்து தேங்காய் பச்சை வாசம் போனதும் ஆட்டுக்கறி வெள்ளை குருமா சாப்பிட தயாராயிடும். ஆப்பம் சுடுறதுக்காக இரவு முழுக்க புளிக்க வச்சிருந்த மாவை தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்குவோம். மாவு நல்லா தண்ணி பதமா இருந்தாதான் ஆப்பம் சுத்துறதுக்கு சரியா இருக்கும். மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டதால கரைக்கும் போது சேர்க்க தேவையில்லை. ஆப்ப சட்டி பதமான சூட்டில் இருக்கும் போதே மாவை ஊத்தி சுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆப்பத்தை நல்லா சுத்தி மூடி வச்சு நல்லா வேக விட்டுருவோம். ஆப்பம் நல்லா வட்டமா அருமையா வெந்துருச்சு. ஆப்பமும் வெள்ளை குருமாவும் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. ஆப்பத்துக்கும் வெள்ளை குருமாவுக்கும் அப்படி ஒரு அருமையான பொருத்தம். ருசியும் அவ்வளவு அருமையா இருந்தது.